நமக. முருகாசரணம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் குரு பூஜை. பெயர் திருஞான சம்பந்தமூர்த்தி. குலம் அந்தனர். பூசை நாள் வைகாசி மூலம் 2/6/2026. வைகாசி 19 செவ்வாய்க்கிழமை. அவதாரத்தலம் சீர்காழி. முக்தி தலம் ஆச்சாள்புரம். வரலாறு சுருக்கம். நிலவளமும் நீர்வளமும் தெய்வ வளமும் ஒருங்கே அமையப்பெற்ற இப்பழம் பெரும் பகுதியிலே சிவனின் சிந்தை மாறாது செந்தன்மை பூண்டொழுகும் அந்தணர் மரபிலே சிவபாத விருதியர் என்னும் பெயருடைய தொண்டர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய வாழ்க்கை துணைவியார் பெயர் பகவதியார். இவ்விருவரும் சிவன் அருள் யாவரும் வியக்கும் வண்ணம் இல்லறத்தை இனிமையாக நடத்தி வந்தனர். இவ்வாறு இவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் சைவ சமயமும் சற்று வலிமை குறைந்திருக்க பௌத்துவமும் சமணமும் வன்மை பெற்று விளங்கிற்று. அவர்கள் இருவரும் புற சமயங்களால் வரும் தீமைகளை போக்கி சைவத்தின் ஆக்கத்தை அகிலமெல்லாம் ஓங்க செய்யத்தக்க சிவப்பற்றும் தெய்வ அருளும் மிக்க மகனை பெற அருந்தவம் செய்தனர். திருத்தோணியப்பருக்கு தொண்டுகள் பல புரிந்தனர். அதன் பயனாக பிறைமுடி பெருமானின் திருவருளால் பகவதியார் கருவுற்றாள். வைகாசி முதல் நாளன்று சைவம் தலைக்க திருஞான சம்பந்த பெருமான் பகவதியாருக்கும் சிவபாத விருதியருக்கும் திருமகனாய் அவதாரம் செய்தார். சைவம் தலைக்க பிறந்த அருந்தவ புதல்வன் பெற்றோர்களின் மடியில் துங்க மணி மாடத்திலும் தூய மணிபீடத்திலும் அணிமிகும் தொட்டிலிலும் விளையாடினான். செங்கீரை சப்பானி அம்மானை முதலிய பருவங்களை களிப்போடு கடந்து சின்னஞ்சிறு தேர் உருட்டி வீதியிலே தளர்நடை பயிலும் 3வது வயதை அடைந்தான். சிவபாத விருதியர் தோணியப்பர் கோயிலை அடுத்துள்ள பொற்றாமரை குளத்தில் நீராட புறப்பட்டார். குழந்தையை கரையிலே உட்கார வைத்துவிட்டு நீராட குளத்தில் இறங்கினார். ஜபபதங்கள் புரிந்து தண்ணீரில் மூழ்கினார். குழந்தை தந்தையாரை காணாது கண்களிலே கண்ணீர் கசிய சுற்றும் முற்றும் பார்த்து கோபுரத்தை நோக்கி அம்மே அப்பா என தன் பவள வாயால் அழைத்து பொறுமி அழுதது. தோணியப்பர் உமாதேவியோரோடு வான வீதியில் பேரொளி பரவ எழுந்தருளினார். எம்பெருமான் உமாதேவியாரிடம், தேவி, நமது தொண்டனுக்கு சிவஞானத்தை குலைத்த பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி ஊட்டுவாயாக என அருளினார். அன்னை பராசக்தி குழந்தையினை வாரி அணைத்து மடிமீது அமர்த்தி கொண்டாள். தமது திருமுலை பாலினை பொற்கிண்ணத்தில் ஏந்தினாள். அவரது கண் மலரிலே வழியும் நீரை துடைத்தாள். சிவஞான அமுதத்தை கலந்த பொற்கிண்ணத்தை அவரது கையிலே அளித்து பால் அமுதினை உண்பாயாக என பொழிந்தாள். குழந்தையின் கையை பிடித்தவாறு பார்வதி தேவியார் பாலை பருக செய்தார்கள். குழந்தை அழுவதை நிறுத்து ஆனந்த கண்ணீர் பூண்டது. திருத்தோணியப்பராலும் உமாதேவியாராலும் ஆட்கொள்ளப்பட்ட குழந்தை அருளுடை பிள்ளையார் என்னும் திருநாமம் பெற்றது. குலத்தின் கரையேறினார் சிவபாத விருதியர். ஒப்பற்ற ஞானத்தோடு பேர் உணர்வு பெற்று விளங்குகின்றார் பிள்ளை என்ற உண்மையை அவர் அறிந்தார். குழந்தை அருகில் வந்தார். பிஞ்சு கரங்களிலே பொற்கிண்ணம் இருப்பதை கண்டார். செக்க சிவந்த செங்கனி இதழ்களிலே பால் வழிவதனையும் கண்டார். பால்மணம் மாறாத பாலகனுக்கு எவரோ பால் ஊட்டி சென்றனரே என ஐயமுட்டார். கள்ளமில்லா பாலகனை கடுங்கோபத்தோடு பார்த்தார். கீழே கிடந்த குச்சியை எடுத்தார். பாலகன் அருகே சென்று, உனக்கு பாலை கொடுத்தது யார் என்று எனக்கு காட்டு என்று மிக்க சினத்துடன் கேட்டார். சம்பந்தர் ஒரு காலை தூக்கி ஒரு திருக்கை விரலை உச்சிமேல் உயர்த்தி விண்ணிலே விடையின்மேல் பேர் ஒளியோடு எழுந்தருளிய பெருமானை சுட்டிக்காட்டினார். கோவில் உள்ளே இறைவனை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடினார் என்பது தொன்னம்பிக்கை.
ஓங்காரத்தோடு சேர்ந்த எழுத்தால் இன்பம் பெருக பாடத் தொடங்கினார். தெய்வ திருவருள் பெற்ற திருஞான சம்பந்தரை மிரட்டுவதற்காக கோலெடுத்து வந்த தந்தை திகைத்தார். செயலற்று நின்றார். அவர் கையிலே இருந்த கோல் அவளை அறியாமலே கை நழுவி கீழே விழுந்தது. தோணியப்பர் கோவிலை அடைந்ததும் ஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி வழிபட்டார். இந்த அற்புத நிகழ்ச்சி உலகெங்கும் பரவியது. ஞான சம்பந்தரின் அருள் செயலை நேரில் கண்டு களிப்புற அனைவரும் கோயிலின் வாயிலில் ஒருங்கே கூடினர். சம்பந்தர் கோவிலை விட்டு வீட்டுக்கு புறப்பட்டார். அன்பர்களும் அடியார்களும் தொடர்ந்து புறப்பட்டனர். பகவதியார் தமது தவச் செல்வனை ஆரத்தி எடுத்து வாரி அணைத்து எடுத்துக்கொண்டார். முத்துமாறி பொழிந்தார். உலகையே மறந்து உவகை பூண்டார். பொற்றாளம் பெறல். ஒரு நாள் திருலோகாவுக்கு எழுந்தருளினார். கையினால் தாளமிட்டு மடையில் வாளை என்ற திருப்பதிகம் பாடினார். பாட்டுக்கு உருகும் பரமன் கை நோவம் என்று 5 எழுத்து வரையப்பெற்ற பொற்றாளம் அளித்தருளினார். இவர் பெருமை கேட்ட மக்கள் தங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டினர். முதலில் தமது தாய் பிறந்த ஊராகிய திருநனிப்பள்ளி சார்ந்தார். பிள்ளையார் பெருமையை கேள்வியுற்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்முடைய மனைவியோடு சீர்காழிக்கு வந்து தரிசித்தார். அவரது பாடல்களுக்கு தாம் யாழ் வாசித்தார். அது முதல் பிள்ளையாரனுடையது. பிள்ளையார் பாடல்களை எல்லாம் யாழில் அமைத்து வாசித்து வரலாறானார். முத்து சிவிகையின் முதலியன பெறல். சம்பந்தர் தில்லை முதலிய பல தலங்களையும் தரிசித்து நடுநாட்டில் உள்ள திருநெல்வாயிலித்துறை சார்ந்தார். களைப்பினால் மாறன் மாடியில் அமர்ந்து அன்றிரவு நித்திரை செய்தார். அறத்துறை பெருமான் முத்து சிவிகை, முத்துக்குடை, சின்னம் முதலியவற்றை அருளினார். ஜோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார், நீ தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியால் அருளாதலில் அஞ்செழுத்து ஓதி ஏதினார் உய்ய உலகம். பெரிய புராணம் பாடல். அவற்றை இறை அருளென பெற்ற ஞான சம்பந்தர் எந்தை ஈசன் எம்பெருமான் என்ற திருப்பதிகம் பாடி பரவினார். உபநயன பருவத்தில் உலகத்துக்கேற்ப ஞான சம்பந்தருக்கு உபநயனம் நடைபெற்றது. ஓதாத வேதமே உணர்ந்த உயர் ஞான சம்பந்தர் அங்கு வந்திருந்த மறையோர்க்கு உள்ள ஐயங்களை அகற்றி வேத முடிப்பாகிய 5 எழுத்தின் பெருமையை துஞ்சல் இல்லாத போழ்தினும் என்ற திருப்பதிகமாக பாடி விளக்கி அருளினார். முத்து பந்தம் பெறல். ஞான சம்பந்தரது பெருமையை கேள்வியுற்ற திருநாவுக்கரசரும் ஞான சம்பந்தரை காண்பதற்கு சீர்காழி எழுந்தருளினார். பிள்ளையாரும் அவற்றை எதிர்கொண்டு அழைத்தார். இருவரும் அருட்கடலும் அன்புக்கடலும் போல் திகழ்ந்தனர். பின்னர் ஞான சம்பந்தர் திருப்பாற்சிலாச கிராமம் பணிந்து கொல்லிமலவன் மகளை பிடித்து நின்ற முயல்கன் என்னும் நோயை போக்கினார். திருச்செங்கோடு என வழங்கும் திருக்கொடி மாட செங்குன்றோர் சென்றபோது அடியார்களை விசஜுரம் பற்றியது. திருநீலகண்ட பதிகம் பாடி அவ்விஷ நோயை போக்கினார். பிள்ளையார் பட்டீஸ்வரத்தை அடைந்தபோது வெயில் மிகுதியாய் இருந்ததால் திருவருளால் சிவபூதம் ஒன்று முத்துப்பந்தல் கொடுத்தது. பிற அற்புதங்கள். பிறகு திருவாடுதுறை சார்த்தார். தந்தையார் வேள்வி செய்வதற்கு பொருள் வேண்டினார். ஆவடுதுறை அரணை இடரினும் தளரினும் என்று பக்தியால் போற்றினார். பொற்கிளி பெற்றி சிவபாத இருதயரிடம் தீது நீங்க நல் வேள்வி செய்க என கொடுத்தார். திருநீலகண்ட யாழ்ப்பண்ணரின் தாய் பிறந்த ஊராகிய தருமபுரம் சென்று தரிசித்தார். மாதர்பட பிரியும் என்ற பதிகத்தால் பதிக இசை யாழிடங்காமையை விளக்கி அருளினாள். திருமருக்கரல் சேர்ந்தார். கணவனாக வர இருந்த வணிகன் விஷம் தீண்டி இறந்ததால் கதறி அழுதாள் ஒரு நங்கை. அந்நங்கையின் துயரத்தை துடைக்க எண்ணி
சடையாய் எனுமால் என்ற திருப்பதிகத்தை பாடி வணிகனை உயிர் பெற்று எழ செய்தார். எலும்பை பொன்னுருவாக்கல். பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளது எலும்பை குடத்தில் சேமித்து வைத்தார் சிவநேசர். அதனை அறிந்த ஞானசம்பந்தர் திருக்கோயில் முன் அக்குடத்தை கொணர்வித்து மண்டியிட்டு புன்னை என்ற பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். படிக்காசு பெறல். திருசெங்காட்டுக்குடி திருப்புகலூர் தரிசித்தார். திருநாவுக்கரசரை கண்டு அவர் வாயிலாக ஆரூரில் நிகழ்ந்த ஆதிரை சிறப்பை கேட்டு ஆருதானை தொழுதார். பிறகு அப்பரும் சம்பந்தரும் திருவீலி மிளலை சேர்ந்தனர். அவ்வூர் பெருமான் தோணியப்பரை போல் காட்சி தந்தார். அது கண்ட இருவரும் அவ்வூரிலே சில நாள் தங்கினர். அப்பொழுது நாட்டில் பஞ்சம் உண்டாயிற்று. பரமன் அளித்த படிக்காசு கொண்டு இருவரும் ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு பறைசாற்றி சோறளித்தனர். மறைக்கதவும் மூட செய்தல். பாண்டி நாட்டில் சைவம். பாண்டி நாட்டில் நெடுமாற பாண்டியன் சமண சமயம் சார்ந்து இருந்தமையை மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் என்ற இருவர் வாயிலாக தெரிந்து மதுரைக்கு புறப்பட்டார். நாளும் கோளும் நலமில்லாதவருக்கும் உமையொரு பாகன் உள்ளத்து விருப்பத்தால் அவை நல்ல நல்ல என கோளாறு பதிகம் பாடி ஏகினார். பாண்டியன் வெப்ப நோயை சிறுநீற்று பதிகம் பாடி அகற்றினார். அனல்வாதத்தை பச்சை பதிகம் பாடி புனல்வாதத்தால் சமணர்களை வென்றார். பாண்டிய மன்னனையும் பாண்டி நாட்டு மக்களையும் சைவம் தழுவ செய்தார். பாண்டி நாட்டில் உள்ள தலங்களை தரிசித்தார். சோழ நாடு மீண்டார். பிறகு பல தலங்களை தரிசித்து திருப்பூந்தறிந்து அடைந்தார். அப்பர் சுவாமிகள் இவரது சிவிகையை தாங்கியமை அறிந்து உடனே கீழிறங்கி இருவரும் அளாவி இருந்தனர். திருவொத்தூரில் ஆண் பனையனை பெண் பனைகளாக்கி காய்க்க செய்தார். ஜோதியில் கலத்தல். பெற்றோர் விருப்பத்துக்கிணங்க வேத நெறியில் நின்று நம்பியாண்டாவர் நம்பிகள் திருமகளை மணமகளாக ஏற்று இந்த இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தாள் சேர்வன் என கருத்தமைய கொல்லூர் பெருமணம் என்ற பதிகம் பாடினார். பெருமானது அசரீரியின்படி மனைவியோடும் உடன் வந்தவரோடும் வைகாசி மூல நன்னாளில் அங்கு தோன்றிய ஜோதியில் கலந்தார். கோவில். திருஞான சம்பந்த மூர்த்தி கோயில் ஒன்று தஞ்சை மாவட்டம் ஓரத்தநாடு வட்டத்தில் பேய்கரும்பு பண்கோட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு சிறப்பாக கட்டப்பட்டது. இக்கோயிலில் சம்பந்தரே மூலவராகவும் உற்சவ மூர்த்தியாகவும் உள்ளார். வருடா வருடம் வைகாசி மாதத்தில் இக்கோவிலில் இவ்வூர் மக்களால் சிறப்பாக திருவிழா நடத்தப்பட்டு உற்சவ மூர்த்தி பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் உலா வருவார். மேலும் மார்கழி மாதத்தில் தினமும் அதிகாலையில் இவ்வூர் தேவார அடியார் குழுவால் தேவார பாடல்களும் பதிகங்களும் பாடப்பெற்று சம்பந்தருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் புலவன்காடு என்ற ஊரிலிருந்து கிழக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. தஞ்சையிலிருந்து 35 கிலோமீட்டர் தெற்கில் உள்ளது இவ்வூர். முற்றிலும் விவசாயத்தை தொழிலாக கொண்ட உரத்தை வளநாட்டின் ஒரு பகுதியாகும். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் திருமேற்று தெருவில் திருஞான சம்பந்தர் திருக்கோயில் ஒன்று உள்ளது. திருஞான சம்பந்தர் பற்றிய வரலாறு முற்று பெற்றது. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. நன்றிகள் கோடி.